தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் நிலையில் தேர்தல் பிரச்சாரம் 17ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அரசியல் கட்சித் தலைவர்கள் ஈடுபட்டுள்ளதால் அரசியல் களம் பரபரப்பாகியுள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாதாவரம் அருகே வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். திருவள்ளூர் மற்றும் வடசென்னை வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்ய கவுண்டரில் நீண்ட வரிசையில் நின்று டிக்கெட் எடுப்பதை தவிர்க்கும் வகையில் மெட்ரோ ரயில் நிர்வாகம் பயணிகள் டிக்கெட்டுகள் பெற பல்வேறு ஏற்பாடுகளை செய்து கொடுத்துள்ளது. அந்த வகையில் அதிகாரப்பூர்வ செயலி பேடிஎம், சிங்கார சென்னை கார்டு போன்றவை மூலம் டிக்கெட் பெற்று பயணிகள் பயணம் மேற்கொள்ள முடியும். அதேபோன்று வாட்ஸ்அப் சாட்பேட் மூலமாகவும் வாட்ஸ்அப் ஆன்லைன் டிக்கெட் எடுத்து பயணம் செய்யலாம். ஆனால் தற்போது வாட்ஸ்அப் சாட்பேட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்காலிகமாக செயல்படவில்லை என சென்னை மெட்ரோ ரயில் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் மெட்ரோ ரயில் பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலங்கள் சீரமைப்பு பணி காரணமாக மைசூரு சென்னை எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தென்மேற்கு ரயில்வே நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் பெங்களூரு கிழக்கு மற்றும் பெங்களூரு கண்டோன்மென்ட் இடையே ரயில்வே பாலங்களில் சீரமைப்பு பணிகள் நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக மைசூரு டாக்டர் எம்ஜிஆர், சென்னை சென்ட்ரல், காவேரி தினசரி எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று, நாளை மற்றும் 23, 24 ஆகிய தேதிகளில் பெங்களூரு கிழக்கு, பெங்களூரு கண்டோன்மென்ட் ரயில் நிலையங்கள் வழியாக செல்வதற்கு பதிலாக கேஎஸ்ஆர் பெங்களூரு, யஷ்வந்தபுரம், வானசவாடி, கேஆர்புரம் வழியாக இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு காரணமாக தென் தமிழகத்தில் சில தினங்களுக்கு முன்பு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் வரும் 18 முதல் 21ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்தநிலை மற்றும் பணவீக்கம் உள்ளிட்ட காரணங்களால் கடந்த சில தினங்களாக தங்கம் விலை உச்சத்தை தொட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 520 குறைந்துள்ளது. அதன் மூலம் சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 520 குறைந்து ரூபாய் 5320க்கு விற்பனையாகிறது. அதன் மூலம் சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 520 குறைந்து ரூபாய் 55,320க்கு விற்பனையாகிறது. மேலும் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 65 குறைந்து ரூபாய் 6,790க்கு விற்பனையாகிறது. அதேபோன்று சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 50 காசுகள் உயர்ந்து ரூபாய் 89க்கு 1 கிராம் விற்பனை செய்யப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.